நான் இத ரிப்பீட்டடா சொல்றேன். சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா, டோன்ட் லுக் ஃபார் செல் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். இங்க இருக்க ரெசிஸ்டன்ஸ் எனக்கு பிரேக் குடுத்திருக்கு. பட் இங்க நீங்க 2 கான்செப்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஒண்ணு லிக்விடிட்டி ஸ்வீப் கான்செப்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இல்லன்னா டிமாண்ட் ஜோன்ஸ். இப்போ லிக்விடிட்டின்னு போனீங்கன்னா 5 மினிட்ஸ் போங்க. எனக்கு இங்க வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்திருக்கு. நீங்க இங்க இருக்க டிமாண்ட் ஜோன்ஸ், அதாவது இங்க ஃபேர் வேல்யூ கேப் உங்களுக்கு டெஸ்ட் ஆயிடுச்சு, இங்கேயும் டெஸ்ட் ஆயிடுச்சு. இந்த டிமாண்ட் ஜோன்ல நீங்க ட்ரேட் பண்ணலாம். இது நீங்க இன்வர்ஷன் எஃப்இஜியோ எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஓகே. இன்வர்ஷன் எஃப்இஜி எடுத்தீங்கன்னா லாங் பொசிஷன் இருக்கும். ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் லோ. இவ்வளோ டார்கெட் எங்க இருக்கும்? திஸ் ஹை. இதுதான் உங்க டார்கெட்டா இருக்கும். டார்கெட்டா இருக்கா? செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, லுக் ஃபார் டிமாண்ட் ஜோன்ஸ். ஓகேங்களா? இதுக்கும் கீழே ஏதாச்சும் டிமாண்ட் ஜோன் என்ட்ரிஸ் இருக்கான்னு பாருங்க. அகைன் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போறேன். நான் ப்ரீவியஸ் ஸ்டார்ட்டை வந்து நான் ட்ராக் பண்ணேன்னா, இங்க பாருங்க ரேலி பேஸ் ரேலி. தெரியுதா? சேம் ரெசிஸ்டன்ஸும் எனக்கு பாஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் ஹேவிங் எ ஹை சான்ஸ் ஆஃப் ஆக்டிங் அஸ் எ சப்போர்ட். ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன், இதை அப்படியே உங்களுக்கு ட்ராக் பண்றேன். எனக்கு இது டச் கொடுக்கல. தெரியுதா? இட்ஸ் ஆக்டிங் அஸ் எ லிக்விடிட்டி பாயிண்ட். இது பாருங்க. டச் கொடுத்துருக்கா? இங்கேயும் அதேதான். நீங்க 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணி இங்க ஒரு ட்ரேட் என்ட்ரி போயிருக்கலாம். எம்எஸ்எஸ் வந்தோடனே. ஸோ ஸ்டாப் லாஸ் இஸ் கோயிங் டு பி திஸ் பிலோ. உங்களோட டார்கெட் மேக்ஸிமம் இவ்வளவுதான் இருக்கும் உங்க டார்கெட். ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு சப்ளை ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்க டார்கெட்டை திரும்ப இந்த ஹைலாம் வைக்க முடியாது. நீங்க இது வரைக்கும் உங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுட்டு நீங்க ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் வேணா பண்ணலாமே தவிர எடுத்த உடனே இங்க இவ்வளவு தூரம் டார்கெட் வைக்காதீங்க.